திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்னும் நூலை நாம் பார்த்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். வாங்கய்யா, வணக்கய்யா, வாங்கய்யா. சிவாயம், திருச்சிற்றம்பலம். நடராஜையா வாங்கய்யா, சொல்லுங்க. சிவாயம். நீங்க சொன்ன லிஸ்ட்ல முதல்ல 12 தமிழை வாசகர் துதி வரணும். ஏன்னா திருமுறை தமிழ் என்பது அவர்களை துதித்து கொண்டுதான் உள்ள போறோம். அதனால முதல்ல 12 வாசகர் துதி, அதுக்கப்புறம் திருக்கோயில் சென்றடைதல், திருக்கதவம் திறப்பித்தல், அதுக்கப்புறம் திருப்பள்ளி அந்த ஆர்டர்ல வரணும். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 12 திருமுறை ஆசிரியர் துதி அத முதல்ல சொல்லணும். இரண்டாவது திருமுறை கோயிலை சென்று அடைதல், அப்புறம் அந்த திருக்கதவத்தை திறப்பித்தல், அதுக்கப்புறம் திருப்பள்ளி வச்சு, அதுக்கப்புறம் நம்முடைய ப்ரோக்ராம் முடிச்ச உடனே பொன்னூசல், திருக்கதவம் அடைப்பித்தல், அதுக்கப்புறம் வாழ்த்து. அப்படி. அற்புதம், அற்புதம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவபெருமான், சிவசிவம். அதனால திருமுறை தமிழ்ல 12 தமிழ் ஆசிரியர்கள் தான் முதல்ல அவங்கள அந்த அடியார்களை துதித்துக் கொண்டு ஆண்டவனை அடைதல். கண்டிப்பாங்க சிவபெருமான். நிகழ்ச்சியில முதல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த இது வரணும். அப்படி அப்படியே அனௌன்ஸ்மெண்ட்ல அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதம், அற்புதம். வாங்க. இப்போ 12 ஆசிரியர் துதி. வணக்கம், வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம். வாழ்க வாழ்க, எல்லாரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். வாங்க, முதலில் 4 பெருமக்கள் துதி. மாணிக் நடராஜா வாங்க ஐயா. அடுத்து 4 துதி தனியா படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா 12 வாசல்ல முதல் பேரு 4 தான் வருது. அதனால அதையும் சேர்த்து அதுல வந்துடும். அது ஒரு மரபை வச்சுட்டாங்க. நம்ம இவர் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவரை காணாது போயிட்டாரு. நம்ம அந்த சேலம் ஐயா சுகதேவ் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா 12 வாசல் சொல்லவே அதுல 4 பேர் முதல்ல 4 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் 23 பேர். வந்தவாசி படிங்க. முதல்ல நீங்க படிங்க, பொழியர்கோன் படிங்க நடராஜையா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 20. வாங்க வந்தவாசி சென்போல்யமா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியும் வணங்குகிறேன் ஐயா. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி,
வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மறுவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. வாங்க பட்டமாலம் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் புற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேவோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேவோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. வாங்க சரஸ்வதி அம்மா. ஓம் நம சிவாய. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 4 பாட்டு. 4வது பாட்டுமா? அம்மா குறியதே இன்னி செய்தானே அந்த இசை உருக்கதைகளெல்லாம் பயக்குது. சரஸ்வதி அவன் வாழ்க. இன்னிசை வீணையர் யாழினர் வருவார். ஓம் நம சிவாய. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோதிரம் இயம்பினர் ஒரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோதிரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி பூப்பினர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் தூரை ஊரை
சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. சிற்றம்பலம். நல்ல அருமையான இசை. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த இது போட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கமா, நீங்க கேட்டதை பாத்தீங்களா? சிற்றம்பலம் பாக்கலையா? பாருங்க, வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். நேற்று நீங்க கேட்டுக்கலாம். இதாசனி பிதாசனி அது பாட்டு எங்க ஐயாவோட உரையோட போட்டிருக்கேன், பாருங்க. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 417வது நாளாக பெருமான காலையில அப்படியெல்லாம் துதிக்கலாம். இன்னிசை வீணையறி ஆழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையரு அழுகையரு துவள்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இந்த எதையுமே நான் செய்யலப்பா, ஆனால் என்னையும் ஆண்டு கொண்டு என்ன அருள் புரியும். எல்லாரும் என்னமோ பண்றாங்க காலையில இருந்து, ஆனா நான் எதுவுமே பண்ணாத உட்காந்துக்கிறப்பா. அதனால என்னையும் ஆண்டு கொண்டு என்ன அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னு பெருமானை எப்படியெல்லாம் துதிக்கணும்னு பட்டியல் போட்டிருக்காரு நம்முடைய மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைய திருமுறை தமிழோசையிலே 10ஆம் திருமுறை. இந்த 10ஆம் திருமுறையை பல பேர் பலவிதமா பதிப்பிச்சிருக்காங்க. தர்மயாதன பதிப்பு ஒரு மாதிரி இருக்கு, திருப்பனந்தாள் பதிப்பு ஒரு மாதிரி இருக்கு, திருவாவூர் பதிப்பு ஒரு மாதிரி இருக்கு, எங்கையா போட்டுக்கிற பதிப்பு அது வேற மாதிரி இருக்குது. அது அவர் 3000 பாட்டை மட்டும் எடுத்து எண்ணி தமிழ் 3000 பாட்டை மட்டும் சொல்லி அவர் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் எல்லாம் தலைப்பு போட்டு அவர் ஒரு மாதிரி பதிப்பிச்சிருக்கார். ஆளால் ஒரு முறை பதிப்பிச்சிருக்காங்க, அவரவர்கள் இல்லை. அதனால நம்ம எந்த புத்தகத்தை பற்றி எப்படி யாருக்கிட்ட என்ன புத்தகம் தெரியாது. அதனால அந்த ஆப் இருக்கிறதுனால அந்த ஆப்ல இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும், அந்த ஆப்பை ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த வழியில படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப அந்த அவை அடக்கத்துல இப்ப சாரசியமா சொன்னாங்க, அந்த அவங்க தரிமையாப்பதுல 5 பாட்டு இருக்குது, ஆனா இதுல 4 பாட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணி போயிருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்றது வசதியா அந்த சிவா டாட் ஆப் வந்து கொஞ்சம் வசதியா இருக்கும், எல்லாரும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியறதுக்காக அந்த வழியில நம்ம படிக்கிறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் பாளையத்துல என்ன பண்ணிருக்கோம், விநாயகர் காப்போட வந்து கடவுள் வாழ்த்து, வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், திருமூலர் வரலாறு வரைக்கும் நேற்று படிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அவை அடக்கம்னு வந்து அந்த பாயிரத்துல 8வது பகுதி. அவை அடக்கத்துல எங்க இவங்க பட்டம்மா சொன்ன மாதிரி ஆறறிவாரியங்கள் அண்ணன் பெருமையை பட்டம்மா அந்த பாட்டை படிக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அந்த பாட்டை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் குன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. ஆறறிவாருங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் இந்த அகலம் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க. பெருமானுடைய பெருமையை யாரால் அறிய முடியும்? அது வந்து கடலை போல ஆழமும் அகலமும் இருந்தது. அதனாலே அதை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் சொல்லிட்டு அப்ப எப்படிதான் அவனை வருதுன்னா, அவனை சோதி வடிவிலே உணரலாம். பேரறியாத பெருஞ்சுடரவன் திருமாலும் பிரமனும் தேடிய போது அந்த சுடராக தோன்றினான். அதனுடைய வேறு அது எது?
அவனுடைய திருவடி. அதனால வேறறியாமை விளம்புகின்றன. அவன் அந்த திருவடியை தேடித்தான் போனார். அதனால அந்த வேறறியாமை என்பவருடைய திருவடி, அவனுடைய திருவடி உணர்வின் மூலமாக அந்த சோதியை நாம் உணரலாம் என்ற செய்தியை இங்க சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து பாட வல்லார். பாட்டுக்கு எங்க அம்மா சரஸ்வதி அம்மா. ரெண்டாவது பாட வல்லார் நெறி. ஓம் நம சிவாய். பாட வல்லார் நெறி பாட அருகிலேன், பாட வல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனே, தேடவல்லார் நெறி தேடகில்லேனே. நல்ல அருமையா குரல் இழையுது. நன்றி நன்றி நன்றி. பாடவல்லார் நெறி பாட அருகிலே. பெருமானுடைய புகழை பாடுதல், அதை சரியை என்றும், ஆடுதல் என்பதை கிரியை என்றும், நாடுதல் என்பது யோகம் என்றும், தேடுதல் என்பதை ஞானம் என்றும் சொல்லி, பாடல் என்பது கேட்டல், ஆடல் என்பது சிந்தித்தல், அப்புறம் நாடல் என்பது தெளிதல், தேடல் என்பது நெட்டை கூடல் என்று சொல்ற ஒரு மரபு. அப்படி சைவ நன்னெறி நான்மை உணர்த்துகிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மன்னிய வாய்மொழி. மாணிக்க வாசகர் மாதிரி, மாணிக்க வாசகர் மாதிரி இந்த பாட்டு அவர் பாடின பாட்டு மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு வழியில நான் அழியணும்னு விரும்புறேன். பாடியோ இல்ல ஆடியோ நாடியோ இல்ல. அவர் அந்த அவரே இது மாதிரி பாடனே பாடியிருக்காரு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி நின்னருள் ஆட வேண்டும் நான் போற்றி நின் அருளுமையனே அப்படின்னு அவரு அந்த திருச்சேத்திர கடைசி பாட்டை நினைக்கிறேன். அந்த பாட்டு கூட சரஸ்வதி அம்மா பாட முடிஞ்சா பாடலாம். திருச்சதகத்துல கடைசி பாட்டு, 100வது பாட்டு திருவாசகத்துல. இதுக்கு இணையான பாட்டு நான் சொல்லணும்னு நினைச்சா நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. வாழ்க வாழ்க. இதே மாதிரி பாட வேண்டும் தானே அவர் பாடுறாரு. கடைசி பாட்டுமா, திருச்சதகத்துல கடைசி பாட்டு நினைக்கிறேன், 100வது பாட்டு. ஏழாவது திருமுறை தானேயா? எட்டுமா திருவாசகத்துல 8 திருச்சதகம். 8 திருச்சதகத்துல 5வது பாகம் திருச்சதகம், அதுல 100வது பாட்டு. இதே மாதிரி வரும். அது எடுக்கல, எடுத்துக்கிறேன். திருவாசக புஸ்தகம் இருக்கு இல்லையா கையில? திருச்சதகம் 5வது பகுதியில 100வது பாட்டு, கடைசி பாட்டு. பாட வேண்டும் நான் எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க. கையில புத்தகம் இருக்கு தான் சொன்னேன் நான். புத்தகம் இருக்கு. திருச்சதகம் போற்றி தருபவர்கள் நீத்தலுடத்துக்கு முன்னாடி திருச்சதகம் எடுத்துட்டேன். அதுல கடைசி பாட்டு 100வது பாட்டு. சதகத்துல 100 பாட்டு இருக்கு. சதகம்னாலே 100. அந்த 100வது பாட்டு எடுத்துட்டேன். பாடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டேன்.
பாட வேண்டும் நான் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கழல் போது நாயினேன் ஆடும் நின்கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் கூட வேண்டும் நான் போற்றி புழு கூட வேண்டும் நான் போற்றியே புழு கூடு நீக்க என்னை போற்றி கூடு நீக்க என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளுக போற்றி வீடு தந்து அருளுக போற்றி நின்மெய்யா மெய்யனே நின்மெய்ய மெய்யனே விட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளுக போற்றி நின்மெய்யர் மெய்யனே நின்மெய்யர் மெய்யனே. வாழ்க வாழ்க வாழ்க. கிரேட் மேன் திங்ஸ் அலைக்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அது பெரியவங்களாம் ஒரே மாதிரி நினைப்பார்கள். அதே மாதிரி திருமூலர் எப்படி பாடவல்லார் ஆடவல்லார் நாடவல்லார் தேடவல்லார்னு சொல்றாரோ அதே மாதிரிதான் நம்ம இவரும் பாடிக்கிறோம். மணிவாசக பெருமான் அதை ஐயா சுட்டி காட்டார். அதனால அந்த பாட்டை பாட சொன்னேன் நானு. அதுலயும் பாட வேண்டும் ஆட வேண்டும் கூட வேண்டும் பொய்யெல்லாம் விட வேண்டும். அப்படி வீணாதான் அது மெய். அதனாலதான் மெய்தான ரெம்பி விதிர்ப்பு ஆரம்பிச்ச போது அதை மெய்யேன்னு முடிக்கிறார். மெய்யேன்னு முடிக்கிறார். பொய்யெல்லாம் விடுனாதான் மெய் வரும் என்பதை சுட்டி காட்டுகிற அந்த பாட்டு. அதுல பாடல் ஆடல் வருது, இதுலயும் பாடல் ஆடல் வருது. நான் அதை சுட்டி காட்டின பையன். அதனால அம்மாவோட இசை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடுத்த மூணாவது பாட்டு போலாம். மன்னிய வாய்மொழியாலும் தாமோதர ஐயா இசையில ஒரு படிச்சுறாரு. நாங்க தாமோதர ஐயா இசையில அதை படிச்சு அவர் பாடுற மாதிரி. தாமோதரகன் தனியா ஒரு இசை வச்சுக்கிறாரா? இந்த பாட அவர் இசை பாடல எனக்கு தெரியலையே.
அவர் ராகத்துல பாடுவாரு. லைன்ல இருக்காரா? இல்ல இல்ல ஐயா அவர் திருக்கழுக்குன்ற தாமோதரன் சொல்றாரு. ஆமாய்யா. ஓ அந்த தாமோதரன். ஆமா நான் இல்ல, நான் உங்களதான் நினைச்சுக்கிறேன். அவரும் பாடுவார் அதே மாதிரி. சிவாயனம் பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின்கழல் போது நாயினே ஓட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்க என்னை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். ஓ திருவாசகம்ல நம்ம அறியாம திருக்கோணம் ஞாபகம் வந்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு இதை நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. இதே பாட்டை நம்ம தருமரையா ஒரு மாதிரி பாடுவாரு, சத்குருநாதர் ஒரு மாதிரி பாடுவார், திருத்தணி சாமிநாதர் ஒரு மாதிரி பாடுவார். ஒருத்தர் திருவாசகம் மட்டும் அவங்க முழுசெல்லாம் பண்ணியிருக்காங்க. தருமபுர சாமிநாதர் முழுசா பாடியிருக்கார், திருத்தணி சாமி முழுசா பாடியிருக்கார். சத்குரு திருவாசக இதுன்னே பேரு, செம்மல்னே பேரு, அவரு ஒரு மாதிரி பாடு. ஆளாளுக்கு ஒரு மாதிரி பாடுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு பாணி. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு மன்னிய வாய்மொழி. வாங்க மாணிக்க நடராஜையா, வாங்க நடராஜையா. நன்றிங்க நன்றிங்க. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். மாணிக்க நடராஜ சுப்பிரமணியம்னு சொல்லணும், சுப்பிரமணியத்தை விட்டுட்டு சொல்லக்கூடாது. சிவபெருமான் சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிங்க. ஏன்னா நமக்கெல்லாம் நடராஜனுக்கு வந்து கொடுத்த கொடை சுப்பிரமணியம் கொடுத்த கொடை அது. கண்டிப்பா கண்டிப்பா. சிவபெருமான் சிவ சிவா. அதே நினைக்கணும். மன்னிய வாய்மொழி மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணும் அவனை உணரலுமாமே. மன்னிய வாய்மொழி யாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரம்மனும் உண்ணும் அவனை உணரலுமாமே. இந்த பாட்டு ஒரு முறை அங்க தருவண சாமிநாதையா பாடினாரு, நம்ம நடராஜையா பாடின மாதிரி தான் பாடினாரு. மண்ணும் வாய்மொழி ஆளும் மதித்தவர் அப்படின்னு பாடினாரு. ஐயா அது சொல்லு வந்து மொழியாலும்னு இருக்குதையா, நீங்க பிரிச்சு பாட்டீங்களேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. மொழியாலும் மதித்தவர் பெருமானுடைய நம்முடைய வாய்மொழியாலே அவனை மதித்தல் என்று சொன்னார, மொழியாலும்னு சேர்த்து படிக்கலாம் ஐயான்னு கேட்டா. அடப்படா நீ சொல்ற மாதிரி தான் நான் படிக்கணுமா? ஆளும்னு மதித்தம் சொல்லலாம். ஆளும் மதித்தவன்னா அவன் ஆலமரத்தின் கீழே இருந்தான், அந்த தென்முக கடவுள் நான் மதிக்கிறேன்டான்ட்டாரு. அந்த ஞாபகம் வந்தது. பாருங்க பாருங்க பாருங்க. அடுத்து தத்துவஜா அதை ஞாபகப்படுத்துறாரு நம்ம நடராஜ. நன்றி. இல்லங்க அந்த சீர் வந்து சீர் அப்படி வரல அந்த இசைக்காக. ஏன்னா சொல்ல வந்து அடுத்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன் என்று அந்த இசைக்கு ஏத்த மாதிரி சீருக்கு ஏத்த மாதிரி இருக்குது. ஆனா அதை வந்து டேய் நான் இசைக்காக பட்டேன்னா நான் சொல்லி இருக்கலாம், ஏன்னா கேட்ட கேள்விக்கு. ஆனா அவர் சொல்றேன் அப்படிதான் பாக்கணுமா, ஆலம் மதித்தவன் ஆலமரத்தன் கிழக்குற ஆலமர் செல்வன் நினைக்கலாம் இல்லடா அப்படின்ட்டாரு. அதான் சீரை பிரிக்க முடியலங்கய்யா. அதான் ரைட் ரைட். அந்த அந்த ஐயா சொன்னதை அந்த செய்தியை ஞாபகப்படுத்துறீங்க. நன்றி 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 நன்றி. நான் எப்பவுமே எதிர்கேட்டு கேள்வி பழகிடுவேன், அதனால அந்த எதிர்கேள்வி கேட்கும் போது அதுக்கு அது பதில் அவர் சொன்ன பதில் இப்படி சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு துடிப்புல நான் சீருக்காக பாடினேன்னு அவர் அந்த இசை வாணர் அதுக்காக சொல்லியிருக்கான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இசைக்காக பாடின சீருக்காக பாடினேன், ஏன்னா அடுத்த சொல்லி என்ன இசை வருதுடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரு. ஆனா அப்படி சொல்லல. அவருடைய ஞானம் எப்படின்னா அவர் வேற மாதிரி ஞானம். வேற ஆலம் மதித்தவன் பாடுறா, அது யானை பிடிக்காதா, ஆலம்னு பாடுறா, அது ஆலமரத்தின் வருண்டா, தென்முக கடவுளை சொல்லாண்டா, தட்சிணாமூர்த்திராது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாரு, நம்ம தர்மயாதீனம் பண்ண தட்சிணாமூர்த்தி துதியை பாடி காட்டுறாரு. அது அவருடைய ஞானம். வாழ்க வாழ்க.
நன்றி. சிவலலிதா லோகநாதன் வாங்க. இருக்கீங்களா? சிவலலிதா. தேவி வெங்கடேசன். லலிதா பாலசுந்தரம் வாங்க. இருக்காங்களா? பாலசுந்தரையா வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, எந்த பாடல் ஐயா? 4வது பாட்டியா? 4வது அவை அடக்கம் 4வது பாட்டு. அவை அடக்கம் 4வது. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். 6வது பகுதி அவை அடக்கம், அதில் 4வது பாட்டு 10-6-4. சரி சிவாயினம். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை ஒத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் இத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால் பயனறிவாரே. இத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால் பயனறிவாரே. பத்திமையால் பயனறிவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமே. நன்றி ஐயா. அதுல 3வது வரையில இத்துடன் இருக்கா? எப்படி இருக்கியா? ஆமா, இத்துடன் தான் இருக்கு. என்கிட்ட புக் இருக்கியா? கரெக்டா இருக்குது. இத்துடன் வேறா இருந்து. ஆனா இங்க வந்து இந்த சிவா டாட்டார்ல ஒத்துடன்னு போட்டிருக்காங்க. அதான்யா, அது கரெக்ட். இங்க நான் புக்ல இருந்து அதில் தான் படிக்கிறேன். இத்துடன் வேறா இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே அதை ஒன்னு போட்டு கீழே பாடபேதம்னு போட்டிருப்பாங்க. இத்துடன் படிக்கலாம், ஒத்துடன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? ஆமா, இத்துடன் என்றது முனிவரும் தேவரும் ஒத்து அவன் முனிவர்க்கு முனிவனாக இருக்கிறான், தேவருக்கு தேவனாக இருக்கிறான், தேவாதி தேவனாக முனிவாதி முனிவனாக இருக்கிறான்னு சொல்றத இத்துடன் சொல்லுவாங்க. இல்ல அத்தோட அந்த அந்த தேவர்களுக்கு ஒத்தவன் முனிவர்களுக்கு ஒத்தவன் அவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்ற மாதிரி அதை போட்டு கீழே பாடபேதம்னு போடுவாங்க. அதனால இதுல இத்துடன் நீங்க படிச்ச போது இத்துடன் படிச்சுக்க, அதுல ஒத்துடன் இருக்கு. சரிங்களா? வாழ்க வாழ்க. ஆனா எப்படி படிச்சா அது அவன் ஒத்து இருக்கிறானா, இத்துடன் இருக்கிறான், ஒத்துடன் அவனை பெறுவது எப்படின்னா பக்தியினாலே பெற வேண்டும். அதனாலே பக்தியினால் பத்திமையால் பயனறிவாரே. பெருமான் மேல வைக்கிற பக்தி தான். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடிய. வாழ்க 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 என்று சொல்லி அடுத்த தலைப்பு திருமந்திர தொகை சிறப்புன்னு போட்டிருக்காங்க. 7வது பகுதி. அதுல மூலன் உரை செய்த 3000 தமிழ். படிக்கட்டுங்களா ஐயா? சிவாயனம். சிவாயனம். நம் சிவாய ஐயா. மூலன் உரை செய்த 3000 தமிழ். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியாவே நந்தி அருளது. ஞாலம் அறியவே நந்தி அருளது. காலை எழுந்து கருத்தரித்து ஓதிடின் ஞால தலைவனை நன்னுவர் அன்றே. ஞால தலைவனை நன்னுவர் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. இந்த 3000 தமிழ் நந்தி அருளியது. நந்தி என்பது இங்க சிவனை குறிக்கும். சிவபெருமான் அருளியது. அந்த சிவன் அருளி அதை காலை எழுந்து கருத்தோடு கருத்து அறிந்து ஓதிடும். அதனுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சு ஓதும். என்ற சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். என்ன கருத்து? நந்தியாகிய சிவபெருமான் கொடுத்த கொடை என்ற கருத்தை அறிய வேண்டும். அப்படி நாம் கருத்தறிந்தால் அதை காலையிலே ஓதினால் என்ன வரும்? நமக்கு வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் போகும். மாலையில ஓதுனா இன்பம் வரும், காலையில ஓதுனா துன்பம் போகும்னு சொல்லி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார். கச்சி பதிகத்துல, கச்சூர் அலக்கோயில்ல
மேலை விதியே விதியின் பயனே விரவார் புறமூன்றி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டா. காலையில தொழுதா கவலை போகும், மாலையில திண்டா இன்பம் வரும். மாலை மதியே மலைமேல் மருந்தே மரவே நடியேன் வயல் சூழ்ந்த ஆலக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயிலம்மான் என்று பெருமானை காலையில எழுந்து கருத்தறிந்து ஓதுதல். அவன்தான் அந்த ஞானத்துக்கு தலைவன் என்று நாம் உணர வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வைத்த பரிசை ரெண்டாவது வாங்கம்மா வாங்கம்மா. கொண்டத்தூர் உமா மகேஸ்வரி. திருமூலத்து விடிகளை போற்றி போற்றி. இப்ப அது ரெண்டாவது படம் வைத்த பரிசை. வைத்த பரிசே வகவகை தன்னோவின் முத்தி முடிவிது 3000 புத்தி செய் பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. வைத்த பரிசே வகவகை தன்னூலின் முத்தி முடிவிது 3000 புத்தி செய் பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. தெரிஞ்சுட்டோம்லையா? இந்த திருமூலுடைய நூலுடைய பயனே முத்தி முடிவிது. 3000 தமிழ்நாடு நமக்கு முத்தியை தருவதற்காக நந்தி அருள் செய்த அந்த 3000 தமிழ், அதை நாம் புத்தி பூர்வத்து உணர்ந்தால் அது நமக்கு பொதுவாகவும் சிறப்பாகவும், பொதுவாக என்பது உலகியல் நலம், சிறப்பு என்பது அருளியல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து அது 8வது பாகம் குருமர வரலாறு. வந்த மடமேழும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி ஊதுகின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தராகம சொல்மொழிந்தானே. தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தராகம சொல்மொழிந்தானே. திருச்சிற்றம்பலம். அப்ப நந்தி அருளிய இந்த திருமந்திரத்துல அந்த பாடல்கள் 3000, அதை 9 வகையாக பிரித்து 9 தந்திரங்களாக, தந்திரம் 9 சார்பு 3000, அதை சுந்தர ஆகமம்னு சொல்றார். ஏன்னா அவர் அந்த திருமூலனோட இயற்பெயர் சுந்தரநாதன் சொல்லுவாங்க. அதனால அதை சுந்தர ஆகமம் என்று அந்த சொல்மொழிந்தானே என்று சொல்கிறார்கள். அப்ப சுந்தர ஆகம சொல்மொழிந்தானே சொல்கிற போது இதெல்லாம் பின்னாடி வந்த பாடல்களாக தெரிய வேண்டும். ஏன்னா அவர் தன் பேரை தானே எங்க இந்த இடத்த சொல்றாரான்னு தெரியல, ஞானசம்பந்தர் மாதிரி. ஆனா மொழிந்தேனேன்னு சொல்லியிருந்தா நான் சொன்னேன்னு சொல்லலாம். ஆனா இங்க மொழிந்தானே என்று சொல்வதனால இத பாயிரத்திலே சிறப்பு பகுதியாக பின்னாலே இந்த பாடல்கள்லாம் சேர்த்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கலந்தருள் காலாங்கர். படிங்க படிங்க. ராணி படிச்சா ராஜா படிக்கணும், ராஜா படிச்சா ராணி படிக்கணும், லலிதா படிச்சா பாலசுப்ரமணியம், பாலசுப்ரமணியம் லலிதா படிக்கணும். வாழ்க வாழ்க. கலந்தருள் காலாங்கர் தம்பால அகோரர் நலம் தரு மாளிகை தேவர் நாதாந்த உலங்குள் தரமானந்தர் போக தேவர் நிலந்திகள் மூல ராமயத்தோரே. அப்ப கலந்தருள் காலாங்கர் மாளிகை தேவர் நலந்தர் பரமானந்தர் என்றால் இவரோட இருந்து நந்தி பெருமானிடத்திலே அருள் பெற்றவர்கள் என்று அவருடைய எல்லாம் சுட்டி காட்டி நிலந்திகள் மூவர் நிராமயத்தாரே என்று அந்த நிலந்திகள் மூவராக படைத்தல் காத்தல் துடைத்தல் செய்கிற அந்த இவர்களை பிரம்மன் திருமால் ருத்தர்களை நினைவுபடுத்துற மாதிரி சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து கணபதி வாங்கய்யா. அடுத்த பகுதி திருமந்திரத்தை மும்மூர்த்திகளின் முறைமை. மும்மூர்த்திகளின் முறைமை. நமச்சிவாய வாழ்க. அதன் தாழ்வாழ்க எப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்.
அடியார் பெருமக்கள் போத போயாம் சமர்ப்பம் அடியார் பெருமக்கள் ஸ்நார்த்தம் அடியார் பெருமக்கள் நானாவித வழிமடம் மந்திர சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பம் அடியார் பெருமக்கள் தூபதீபம் ஆக்கம் அடியார் பெருமக்கள் தூபதீப நீராஞ்சன அடியார் பெருமக்கள் போத போயாம் வாழ்க வாழ்க வளர்க வளர்க திருச்சிற்றம்பலம் சிவா நமச்சிவாய வாழ்க திருச்சிற்றும் அளவில் இளமையும் அந்தமும் அளவியல் களமும் நாளும் உணரில் தளவில் சங்கரன் தன்னடியார் அளவில் பெருமை ஐயர்கமே தளவில் சங்கரன் தன்னடியார் அளவில் பெருமை அரியர்கமே இஷ்டமான சிவாரிச்சிடம் நன்றிய வணக்கம். வாழ்க வாழ்க. நான் அந்த நிராமய மூவன் இருக்குன்னு சொன்ன அந்த படைத்தல் காத்தல் துடைத்தவுடைய பிரம்மன் திருமால் அப்புறம் வந்து ருத்ரன்னு சொன்னேன் இல்லையா. பொதுவா அப்படி சொல்றது மரபு. அதான் படைத்தல் காத்தல் அடித்தல் துடைத்தல் என்ற ஐந்தொழில முதல் மோர். அந்த முதல் மோருடைய பெருமை இங்க சொல்ற போது இங்க என்ன பண்றாரு, தளர்வீலன் சங்கரன் தன்னடியார் சொல் அளவில் பெருமனை அரியற்காமன்னு இங்க அந்த சங்கரன் என்ற பெயரை சொல்கிறார். ஏன்னா அழித்தல் தொழில் செய்பவன் ருத்ரனா இருப்பதனால துடைத்தல் என்று சொல்லி பெருமான் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். அந்த அவனை சங்கரனாக கொள்ள வேண்டும். படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அரியனையும் துடைத்தலுக்கு சங்கரனையும் சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனர். வாழ்க வாழ்க. ஆதி பிரமணம் தாமோதரையாவாக. அடுத்தது ஈ சித்ரா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேதித்து உலகம் இணங்குகின்றார்களே. சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேதித்து உலகம் இணங்குகின்றார்களே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இங்க ஆதிப்பிரான் என்று மேலே சொன்ன அந்த சங்கரனை சொல்லி, அதுக்கப்புறம் அணிமணி வண்ணனாகி திருமாலை சொல்லி, அதுக்கப்புறம் அலர்மிசையான் என்று பிரம்மனை சொல்கிறார். அப்ப ருத்ரன் என்பது அந்த வடமொழி நிலையிலிருந்து வந்தது. தமிழ் நெறியில சங்கரனை குறித்தல் என்பதனாலே ஆதிப்பிரான் என்று சங்கரனையும் அணிமன்னனாகிய திருமாலையும் அதை மலர்கமலத்து அலர்மிசையான் என்ற பிரம்மனையும் மும்மூர்த்திகளாக இங்கே நமக்கு காட்டுகிறார் திருமூலர். வாழ்க வாழ்க. ஈசன் இருக்கும். சித்ராமாவா பாடுறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். மூணாவது பாட்டு பாடுறாங்க ஐயா. ஈசன் இருக்கும் இருவினை கப்புறம் பேசம் உலகில் பெருந்தெய்வமானது ஈசன் அது எது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப மும்மூர்த்திகளாக இங்கே திருமூலர் காட்டுவது சங்கரன், அவன் இருவினைக்குடைய திருமால் பிரமன் என்று, ஈசன் இருவினைக்கு இருவினைக்கு அப்புறம் என்று சங்கரனையும் திருமாலையும் பிரம்மனையும் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சிவ முதல் மூவரோடு செல்வம் செல்வம் சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதலார் இரண்டு
ஒன்றோடொன்றாகும் அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே. அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே. திருச்சிற்றம்பலம். பொதுவாக அந்த முத்தொழில அந்த ருத்ரனை சொன்னா கூட, ஆனால் இங்கே அவர் இவர் திருமூல நாயனார் சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானு சங்கரனைத்தான் இங்கே முத்தொழிலுக்கு அந்த துடைத்தல் தொழிலுக்கான சிறப்பை உரியவன் சங்கரன் என்பதை இவர் சொல்லி காட்டுகிறார் திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. பயனறிந்து அவ்வழி. படிக்கிறங்க ஐயா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி. பயனறிந்த அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மாழ்நம கண்ணியம் இல்லை. நயனங்கள் மூன்றுடைய நந்தி தாமராம் வயனம் பெறுவீர் அவ்வனவாரரே. வயனம் பெறுவீர் அவ்வானவாரலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அப்ப மும்மூர்த்தி என்பது அயனும் மாலும் நயனங்கள் மூன்றுடன் நந்தி தமராம் என்று சங்கரனை குறிப்பிடுகிறார். அந்த ருத்ரன் என்று சொல்லி இங்க அவர் காட்டவே இல்லை. ஏன்னா அது வடமொழி நெறி. இங்கே அவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற அந்த தமிழிலே அவர் சங்கரன் என்ற பெயரை சொல்லி காட்டி அவனை நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. வாழப்பாடி சித்ராமாவன். திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க. மூல பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கியன்றானே. ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கியன்றானே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பொதுவாகவே அந்த முத்தொழிலை படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லியே பழகிட்டாங்க. அது அழித்தற்குரிய கடவுளாக ருத்ரனை காட்டியே பழகிட்டோம். ஆனால் மணிவாசகர் சொன்னது படைத்தல் காத்தல் துடைத்தல் என்றார். அந்த வழியிலே தான் திருமூல நாயனாரும் சங்கரன் என்ற சொல்லி இங்கே திருமாலுக்கும் ஆதிபிரமனிடையில பாலொத்தமேனி என்று சங்கரனை காட்டுகிறார். அவன் நம்மை துடைப்பவன் தூய்மைப்படுத்துபவன் என்பதை இங்க நிலைநாட்டுற மாதிரி திருமூல நாயனார் சொல்றார். அந்த வழியிலேதான் மணிவாசக பெருமானும் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்று என்று பாடினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வானவர் என்றும். கோபால் சரிதாமாக. அடுத்தது வசந்தி சங்கர். திருச்சிற்றம்பலம். வானவர் என்றும் மனிதரிவர் என்றும் தேனமர் கொன்றை சிவனருள் அல்லது தானமர்ந்து ஒரும் தனி தெய்வம் மற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வதுதானே. தானமர்ந்து ஒரும் தனி தெய்வமற்றில்லை ஊனமர்ந்தோரை உணர்வதுதானே. ஊனமர்ந்தோரை உணர்வதுதானே.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆனமர்ந்து ஓரும்னு படிச்சாங்க. ஓரும்னு ஓர்தல்னா உணர்தல். தானமர்ந்து ஓரும் தனித்தெய்வம். அந்த தனித்தெய்வம் யாரு? சங்கரனாகிய சிவன். அவனை நந்தி என்று சொல்றது இந்த திருமூலர் மரபு என்றதை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து சோதித்த பேரொளி, 8வது பாட்டு. வசந்தி சங்கர் அம்மா, வசந்தி அம்மா வாங்க. அதுக்கடுத்து சங்கர் ஐயா. வசந்தி அம்மா இருக்கீங்களா? அடுத்து சங்கர் ஐயா வாங்க. இருக்காங்களா லைன்ல? சங்கர் ஐயா இருக்காங்களா? காயத்ரி வாங்க. வந்தவாசி செங்கோவலி அம்மா வாங்க. ஐயா அடுத்த பாடல் படிக்கிறேன் ஐயா அடியேன். சரிம்மா சரிம்மா. ஐயா நான் படிக்கிறேங்க. மியூட்ல விழுந்துருச்சுங்கய்யா. படிங்க. வசந்தி சங்கர். வசந்தி சங்கர் படிங்கம்மா. 8வது பாட்டு சோதித்த பேரொளி. திருச்சிற்றம்பலம் ஐயா. சோதித்த பேரொளி 3 5 என நின்ற ஆதிக்கண்ணாவது அருகிலானாதவர்கள் நீதி கணீசன் நெடுமாலாயன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப சோதித்த பேரொளி 3 எது? திருமால், பிரமன், அதுக்கு மேல சங்கரன். அதனால அந்த அவன் தான் அண்ணாமலையானாக வந்தான். அதுக்கப்புறம் அந்த சங்கரனே பின்னாடி 5 தொழில் சிவருக்காக மகேசனும் சதாசிவமுமாக வந்தான் என்று சொல்லி, அதனால 3 5 என்று சொல்லி முத்தொழிலுக்கு நம்ம திருமால், பிரமன், சங்கரன் என்றும், அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மறைத்தல் அருளல் என்பதற்கு மகேசன் சதாசிவன் என்று சொல்றது மரபு. என்ன ஆக ருத்ரன் என்பதை பின்னாலே வந்த இடைச்செருகள் என்பதை இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பரத்திலே வந்தார் சங்கர் பரத்திலே. திருச்சிற்றம்பலம். வணக்கம். திருச்சிற்றம்பலம். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி, பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி, வரத்தினுள் மாயவனாய் அயனாயி, தரத்தினுள் தான் பல தன்மையனாகி, கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே, கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பரத்திலே ஒன்றாய் புறமாய் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர ஞான விளக்கினை ஏற்றிய சங்கரனா இருக்கிறான். அப்புறம் வரத்தினுள் மாயவனாய் அயனாயிருக்கிறான். திருமால், பிரமன், சிவன் என்று சொல்லுதான் மரபு. அதை பின்னாடி நம்முடைய திருமணம் தான் ஒரு கூடும். சண்பவலி அம்மா இருக்காங்களா? ஐயா இருக்காங்க. 10வது பாட்டுமா சொல்லுங்கம்மா. அதாங்க ஐயா தனமது வாகியதானுங்க ஐயா. தான் ஒரு கூறு சதாசிவன் எம்மரை. 10வது பாட்டு. ஐயா அடியார படிக்க சொல்லுங்க. அடியன் எடுக்கிறேங்க ஐயா. சரி. ஐயா இருக்காங்களா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. சரி சரி. ராஜாராணி மாதிரி சண்பவலி படி சொல்லி சண்பவலி படி சொல்லி ஞானப்பிரகாசம் படிச்சா நல்லா இருக்கும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். வானொரு கூறு சதாசிவன் எம்மீரை, வானொரு கூறு மருவியும் அங்குலான், கோனொரு கூறு உடல் உள் நின்று உயிர்க்கின்ற, தானொரு கூறு தலைமயனாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
அப்ப தானொரு கூறு ஆகிய சதாசிவன் அவன் தான் அருளல் தொழில் செய்கிறான். அவன் தான் முன்னாடி சொன்ன அந்த மூவருக்கும் பின்னாடி ஐவருக்குமாக முத்தொழில் செய்வனாக ஐந்தொழில் செய்வனாக அந்த சதாசிவன் இருக்கிறான். அவன் தான் நமக்கு அருளுகிறான் என்பதை தானொரு கூறு சதாசிவன் எம்மிரை என்று சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஏன்னா இந்த பகுதி பாயிரம் பகுதி இதோட முடியுது. அதுக்கு அடுத்த பகுதி வந்து முதல் தந்திரம் ஆரம்பிக்குது. அதனால இதோட இன்னைய நிகழ்ச்சி முடிச்சுட்டு மிச்சம் இது வரைக்கும் நம்ம படிச்சது பாயிர பகுதி என்று ஒரு 9 தலைப்புகளில் அதை படிச்சிருக்கோம். முதல்ல விநாயக காப்பு, அது கூட இடைச்சிறக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருன்னு சேக்கிழா சொல்லி காட்டிய மாதிரி கடவுள் வாழ்த்துல ஆரம்பிச்சு வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, குரு பாரம்பரியம், திருமூலர் வரலாறு, அவையடக்கம், திருமந்திர தொகை, குருமட வரலாறு, மும்மூர்த்திகள் முறை என்று இது வரைக்கும் பாயிர பகுதியாக இந்த திருமூலருடைய பாடலை நாம் படித்தோம். இனிமேல் தான் அந்த முதல் தந்தத்தை ஆரம்பித்து 9 தந்திரங்கள். அந்த முதல் தந்தத்தை நாளைக்கு ஆரம்பிக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம். நமசிவாயா. ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா இதுலயா போட்டிருக்கீங்க? எதுமா? வாட்ஸ்அப் உங்க வாட்ஸ்அப்ல போட்டிருக்கமா? சொன்னீங்க. நீங்க நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். அந்த 640 330 ஒரு நம்பர் கொடுத்தீங்கல்ல. ஐயா மீட் எடுக்கல ஐயா. கிரணுக்கு ஐயா, கிரணுக்கு மீட் எடுக்கல ஐயா. ராஜா இருக்காது, நடராஜா இருக்காரா? வந்துச்சுங்க ஐயா. கடைசி பாட்டு படிக்கப்பா. இப்ப நம்ம படிச்சதுல கடைசி பாட்டு. ஐயா தானொரு கூறு சலமயன்னா என்னங்க ஐயா? சலமயன் எங்கம்மா எதுல இருக்குமா அது? கடைசி பாடல்ல தானொரு கூறு சதாசிவம் எம்மிரை வானொரு கூறு மருவியும் அங்குலான் கோனொரு கூறுடல் உள் நின்றுயிர்க்கின்ற தானொரு கூறு சலமயன் ஆமே. சலமயன்னா என்னங்க ஐயா? சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால சலம் என்பது நீரை குறிக்கும். சலம் பூவோடு தூபம் மறந்தறியன்னு சரி சரிங்க ஐயா, அந்த சொல்ல குறிக்கும். அது நம்ம ஜலம்னு சொல்றோம் இல்லையா? ஏன்னா சலம் தான் சொல்லு. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைவாடல் மறந்தறியன்னு சலம் என்ற சொல்லு நீரை குறிக்கும். சரிங்க. எங்க புக்ல வந்து தன் அருளுடையவன் போட்டிருக்கியா? ஆமா, தன்னருன்ற நீர் தானே. தன் வந்து குளிர்ச்சி, குளிர்ச்சி வந்து நீரைத்தானே குறிக்கும் இல்லையா? வாழ்க வாழ்க. தன்னருள் என்பது குளிர்ச்சிக்கு நடையாள. குளிர்ச்சி என்பது எது? நீர் தான் தரும் இல்லையா? நெருப்பு சூடு தரும், நீர் வந்து குளிர்ச்சியை தரும். சரிங்களா? வாழ்க வாழ்க. தீயும் சிவமும் சேர்ந்தது சதாசிவம். ஆமா. கிரண் படிக்கிறதா? கிரணா தர்ஷனா யார் வந்து லைன்ல? கடைசி பாட்டு படிமா. கிரண் படிக்கிறேங்க ஐயா. படிமா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தானொரு கூறு சதாசிவன் எம்மிரை வானொரு கூறு மருவியம் அங்குலான் கோனொரு கூறு உடல் உள் நின்ற உயிர்கின்ற தானொரு கூறு சலமயனாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு நிமிஷமா ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவமாகிய வெப்பத்தில் இருக்கிறது. அதுல இருந்து குளிர்ச்சி அடையணும்னா தானொரு கூறு சலமயனாமேன்னு சொல்லி பெருமான் நீர்மையாக இருந்து நமக்கு குளிர்ச்சியை தருகிறான். அது எப்படி தெரியும்னா அவன் தலையிலே தாங்கி இருக்கிற அந்த கங்கை. அதனால கங்கை நீர் கங்காதரன்னு சொல்றான் இல்லையா? அந்த சலமயனாக கங்காதரனாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்றத சலமயனாமே என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. என்ன படிக்கணுமா? விட்டு போச்சா? விட்டு போனா கடைசி பாட்டு படிச்சிட்டாயா? நிக்கலாமா? படிக்கணுமா? வந்திருக்காங்க ரொம்ப நேரமா. நித்தலாமா? கல்லூரி செல்வி, வேதியற் செல்வி. அவரு நம்ம இவர் வந்து கார்த்திகேயன் வந்து பிசிக்ஸ், இவருக்கு இந்த அம்மா கெமிஸ்ட்ரி. வாங்கம்மா. இருக்காங்களா? லைன்ல இல்ல. சரி, பொண்ணு சொல் படிச்சிடலாயா? எத்தனாவது பாட்டு சொல்லுங்க. யார் பாடுறாங்க? எத்தனாவது பாட்டு சொல்லுங்க. ராணியம்மா படிக்கலாம். 7வது பாட்டு.
சிவாய் சிவாய நம. எட்டாவது பாடம் சொல்லுங்க. எட்டாவது. கோல கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடல் மீதெழுந்து ஞாலம் மிக பரிய மேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி ஊழிட்டு அறம் குழைந்து பொன்னூசலாடாமோ ஊழித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்க வாழ்க வாழ்க. பூலித்து அகங்குழைந்து பொன்னூசலாடுதல் என்று அகம் குழைதல் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. திருக்கதம் அடைக்க. திருக்கதம் அடைப்பு. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோர் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்குள் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். உமா அம்மாவாக. சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம். உமா மகேஸ்வரி இருக்காங்களா? தொண்டத்தூர் மண்ணில் நல்ல வண்ணம் பாடுங்க. தென்னாடு சிவனை போட்டி நாட்டுகிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறையில்லை கண்ணில் நல்லதும் கலமல வளநக எண்ணில் நல்லாளரும் பெருதகை இருந்ததே. சிவாயினம் பார்த்துச்சுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி. வேற யாரா? ரயில்வே சித்ராமா வாங்க. வாழ்த்து படிங்க. பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாழ் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருச்சிற்றம்பலம். வாங்கய்யா. நடதையா. நன்றிங்க. தானம் தரம் கல்வி தரம். திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். ஆறிரு கடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கோறு செய்தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும்
அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.